அம்மி வேற வெயிட்டா இருக்கு, வேகமா வாங்கப்பா. வேகம் வேகம். இயற்கையான இடத்துல 300 முட்டையை வச்சு அண்ணன் தம்பியா சேர்ந்து ஆம்லெட் மசாலா செய்ய போறோம். செம்மையா ருசிக்க போறோம். வாங்க சமைக்கலாம். கல்லப்படி அடுப்பு கட்ட போட தம்பி, போட தம்பி. தம்பி, முட்டையில அழுக்கு இருக்கும். களி முட்டை உடைக்கலாம். வாங்க வாங்க வாங்க, கழுவோம். தண்ணியை ஊத்து. அழுக்கு அதிகமா இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கழுவி எடுத்துக்கிறது நல்லது தானே. நம்ம வந்து ஆம்லெட் மசாலா செய்யறதுக்கு வந்து களி எடுத்துக்கிறது தானே நல்லது. அதான் எப்போதுமே களி எடுத்துக்கோங்க முட்டைகளை. இப்போ பார்த்து வைக்கணும் போல இருக்கு, டக்கு டக்குன்னு உடையுது. முட்டைனா லேசாக தான் நம்பி இருக்கும், அப்புறம் தோல். அதான் இது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ணா விறுவிறுப்பா பாருங்கண்ணா, வெயில் ஆகிட்டு இருக்கு. ஆமா, ஓட்டோட போட்டுறோமா? ஆமா ஆமா, நல்லா உடங்க தம்பியோலா. சொல்லுண்ணா. தமிழ்நாட்டிலேயே முட்டையை கச்சி வச்சு உடைக்கிறது நீங்க 2 பேரும் தான் தம்பி. என்ன பண்றது, அப்புறம் கையால தட்ட முடியுமா? நம்பி நீங்க என்ன இது வாகா உடைக்கணும்னே, அதனால பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நான் உடைக்கிறேன் பாரு. தம்பியோலா சொல்லுண்ணா. ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கண்ணா. மாஸ்டர் என்ன செய்வாரு? முட்டை உடைக்கிறதும் தெரியாது, ஊத்துறதும் தெரியாது. ஆமா 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 ஆமா. ஆனா நீங்க பாருங்க, நம்ம திறமைசாலி. கச்சி வச்சு உடைக்கிற ஒரே ஆளு தமிழ்நாட்டில் நீங்க தான். நாங்கள் வந்து எல்லாமே கத்தி கோடாலி அருவா இதுவை தானே வெயிட் பண்ணிக்குவோம். மரம் வெட்டினா கோடாலி, இது மாதிரி மரம் கழிக்கிறதுக்கு கத்தி, இது முட்டை தயார் பண்ணியிருக்கேன். அது எங்களுக்கு பழகி போச்சுண்ணே. நீ பார்த்துருக்கியாண்ணா, ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கியாண்ணா? நான் ஹோட்டல்ல வேலை பார்க்கலாம், மாஸ்டர்கள் கைவரிசையை பார்த்துருக்கிறேன். அப்படியா? அதே பார்த்துட்டே இப்போ கரெக்டாக செய்கிற. ஆமா ஆமா. சமூகம் பார்த்துக்க, நான் ஒண்டி தான் உடச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் சொன்னிச்சுன்னா கத்தி வச்சு உடைக்கிற ஆள் தமிழ்நாட்டிலே ஒரு ஆள் தானே. இப்போ பாரு, நான் ஒண்டி தான் உடச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே 2 பேரும் தம்பியும் அண்ணனும் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. யார் கூடுதலாக உடைக்கிறதுன்னு பார்ப்போம். என்னண்ணா போட்டியாக இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் வேகமாக பாருண்ணா. வேகமா நீ பாருங்க. பார்ப்போண்ணா, யார் வேகமாக பார்க்குறா என்னன்னு பார்த்துக்க முடியும். தம்பி பாருங்க, நம்ம ஊர்ல கதிர் விளைஞ்சி தலை தொங்கி போயிட்டு இன்னும் ஒரு வாரத்துல அதெல்லாம் அறுவடை முடிஞ்சு போயிடும். ஒரு வாரத்துக்குள்ள அறுவடை வந்துருமாண்ணே? வந்துடும். முத்திரு அதெல்லாம் முத்தி போயிடுச்சு. அங்க பாருங்க, கதிர் விளைஞ்சு அவ்வளோ அழகா இருக்கு. இல்லை சமமாக வளைஞ்சிருக்கேண்ணா, ஒரே மொத்தமா. இல்லை முன்ன பின்ன இல்லாமல் மட்டமாக இருக்குல்ல. ஆமா ஆமா, பசுமையாக இருக்கு. கலப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று பில்லு இருக்காதான். மழை பெஞ்சது தான் இந்த வருஷம் லேட்டு. மழை பெய்யலைனாக்கா இந்த சாகுபடியே இல்லை தம்பி. ஆமாம் ஆமாம், எல்லாம் உடச்சி எடுத்தாச்சு. வாங்க ஆம்லெட் மசாலா பண்ணிடலாம். போய் வாங்க தம்பி. இது பேசல்லே பாரு, யாரு நிறைய உடைச்சிக்கிறானே. ஏன்னா நீங்க 2 பேரும் உடச்சி அண்ணன் தம்பி, நான் ஒரே ஆள் உடைச்சிருக்கேன். இதை பாருண்ணே, இது பேஷன், பெரிய பேஷன். அது இல்லை தம்பி, இல்லை ஒரே அளவு தான். நான் என்ன சொல்கிறேன், அங்கே பாரு, நான் ஒரே ஆள் தான் உடைச்சேன். இதில் நீங்கள் என்னால் 2 பேரும் உடைச்சி எனக்கு கத்தி வச்சு உடைக்கிறேன்னு நீ சொன்னீங்க. என்ன தம்பி, முட்டையில் வந்து ஓடு இருக்கும், உடைச்சதில் சின்ன சின்ன ஓடு விழுந்துருக்கும். அதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டத்தில் எவ்வளோ ஓடு இருந்திருக்கு பாரு. 300 முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு. ஆம்புலன்ஸ் செய்ய இப்போ கடல மாவு சேர்த்துக்கலாம். கடல மாவு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அண்ணா முட்டை அடித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அந்த பக்கம் அடுப்பு கட்ட போகிறேன். தம்பி முட்டை அடிச்சாச்சு, அடுப்பு கட்டியாச்சா? இந்த அடுப்பு கட்டிக்கிட்டு இருக்கேண்ணா. முடிய போகுது. நீ கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு வா சக்குன்னு. நான் ரெடி பண்ணிட்டேன். செங்கல் எடுத்துகிட்டு போகுது. இதை கொஞ்சம் ஏற்றணும். இந்த பக்கம் இல்லை கரெக்டாக தான் இருக்குது.
எல்லாம் ரெடி ஆயிட்டு. ஆமாம் ஆமாம். மசாலா ஆம்லெட் செய்யறதுக்கு இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஏன்னா வேகமாக பாருங்கண்ணா, என்னண்ணா இப்போ சுறுசுறுப்பு இல்லை என்ன? அடுப்பு நல்லா பற்றிக்கிச்சுண்ணா. அதான் பத்திக்கிச்சு தான். அடுப்பு நல்லா பத்திக்கிச்சு. ஆம்லெட்டு போட்டு நல்லா வாங்க தம்பி. தம்பி எல்லாம் அனலில் நிற்கிறியா? வெயில் டைமாக இருக்குது. எல்லாம் எலுமிச்சம்பழம் சூச்சு கொண்டு வந்துருக்கேன். எல்லாம் ஆள் கொஞ்சமாக சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்டு கூலிங்க வேலை பாருங்க. என்ன அண்ணன் ஒரே சிரிப்பா இருக்க? எல்லாம் நீங்க சாப்பிடுங்கப்பா. எனக்கு என்ன செலும்பு சம்பளம் சாப்பிட்டா நடுக்க ஆரம்பிச்சிடும். வெயில் நேரத்தில் வெயிலே நடுக்க ஆரம்பிச்சிருமா? ஆமா ஆமா, எனக்கு ஒத்துக்காது அது. அது சரி போ. அண்ணனுக்கு ஒத்துக்காதாம்ல. என்னன்னா அது இந்த ஆம்லெட் மசாலா ஒத்துக்குமா? அது ஒத்துக்காதானே? அது ஒத்துக்கும். ஆம்லெட் வந்து ஊட்டச்சத்து உள்ளது. அது அண்ணன் பூக்காடிப்பாரு. ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப கூலிங்காக உள்ளதுண்ணா வெயில் டயத்துக்கு. உள்ளது எனக்கு ஒத்துக்காதுப்பா. கல்லு நல்லா ஹீட் ஆயிட்டு என்ன ஊற்றி விடுப்பா. இந்த ஊத்திடுறேண்ணா. சார் ஒரு பல்கா ஒரு ஆம்லெட் போடுங்க. இந்த போட்டுறேன். கேப்பு இருக்கு, அதை பார்த்து ஊத்துண்ணா. தம்பி சொல்லலாம். நான் சிங்கிள் ஆம்லெட் சாப்பிட்டுக்கிறேன், டபுள் ஆம்லெட் சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆம்லெட் சாப்பிட்டது இல்லப்பா. இவ்வளோ பிரச்சனை பார்த்துக்கிறேன் ஆம்லெட். பார்க்கவே இல்லப்பா. இதப்பா புதுசாக நம்ம செய்யணும். ஆம்லெட் ஒரு பக்கம் வந்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடு. திருப்பிலாண்ணே. திருப்பிடுவோமா? அப்பா சூப்பராக வந்திருக்கியா? கேக் மாதிரி இருக்கு பாரு. என்ன இவ்வளோ பெரிய ஆம்லெட் எல்லாம் நீ பார்த்ததே இல்லைல்ல? இல்லை இல்லை. புரோட்டா அடிக்கிறது மெரிக்க திருப்பி அடிக்கணும் தம்பி. அது காற்று அடிக்கிறதுனால தானே வேகமாக அடுப்பு எரிய மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம். எல்லாம் இயற்கையான இடமா இருக்குல்ல, வயல்காடு. இப்போ 4 பக்கட்டும் கருதுல பாரு, எப்படி கருதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு பாருண்ணே. வந்துச்சு எடுத்துருவோமா? ரப்பர் காய போட்டு எடுப்பாங்க, ரப்பர் மரத்துலேருந்து அதே மாதிரி இருக்குண்ணா. பார்க்க கொஞ்சம் என்ன யாருக்காவது கலக்கி ஆம்லெட் எதுவும் தேவைப்படுதா? வேண்டியதில்லை. ஆப்பாயில் பார்த்து சூதனமாக ஊற்று, சிந்தாமல் சதறாமல். இந்த ஊற்றிட்டு இருக்கேன். காற்று ஓவராக அடிக்குதா, தான் தட்டை வச்சு பிடிச்சிட்டு நிற்கிறேன். பிடிச்சி தம்பி. இல்லைண்ணா காற்று தான் அழகாக காற்று அடிக்குது தம்பி. ஆமாம், 4 பக்கட்டும் சுற்றி அடிக்கும் தம்பி காற்று. அதான் சுற்றி அடிக்குது. வந்து வயல் காடு தானே தம்பி, விவசாய இடம் தானே. அதனால வந்து காற்று சுற்றி சூப்பராக இருக்குப்பா. நல்லா பதமாக வெந்திருக்கு. பதம் இதுதான் பதம். கறியும் போல் எவ்வளோ பொன்னிறமாக வந்திருக்கு பாருண்ணே. கொளத்தாங்கரையில் கோழி முட்டையில் ஆம்லெட் பண்ணுறோம், அழகா திங்கிறோம். நம்ம எல்லாம் அழகா திங்கிறோம். கோழி முட்டையில் குளத்துக்கரையில் ஆம்லெட் செய்கிறோம் தம்பி. நம்ம அழகா திம்போம் தம்பி. எல்லாரும் திம்பானா வாங்கண்ணே. எல்லாரும் பட்டி போட்டு எடுத்து எடு கொண்ட பாத்திரத்தை எடுத்தா தம்பி எடுப்போம். நம்ம சர்வீஸ் பாரு, கத்தியால எடுப்போம் பாரு. ஸ்டைலாக எடுத்து போடுது அண்ணன். என்ன தடவுங்க டக்குன்னு. இதுக்கே 2-3 மணி நேரம் ஆச்சண்ணா. ஆகும் தம்பி. எரிச்சுண்ணா, அடுப்பு எரியுதாண்ணா? எரிச்சு விடணா பார்த்துக்கிட்டு இருக்காம. தம்பி தள்ளி விட அடுப்பு வரவெல்லாம் தள்ளி விட்டுற வை. தம்பி நாங்கள் ஆம்லெட் போட்டு முடிச்சிட்டோம். மலை வெங்காயத்தை வெட்டுங்கப்பா. நான் வெட்டுறேண்ணா சீக்கிரம் வெட்டி தரேண்ணா. நானும் வெட்டி முடிச்சிட்டேன் தம்பி. வெங்காயமெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ அள்ளிக்கலாம். வெங்காயமெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? இந்த அண்ணன் கல் தூக்கிட்டு வருது, அம்மி கல் தூக்கி வந்துட்டு இருக்குண்ணா. வேகமாக கொண்டு போய் வாங்கப்பா. வாங்க சீக்கிரம் வாங்கப்பா. பாருங்க ஆம்லெட் பறக்குதுண்ணா. காரமான மசாலா ஆம்லெட் செய்யறதுக்கு மிளகாய் அரைச்சி எடுத்துக்கணும். என்ன நீ மிளகாய் அரண ஆம்லெட்டை போய் நைஸாக கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். கட் பண்ணிக்கா மலமல்னு போய் ஆம்லெட் போட்டு சாப்பிடணும்ல. ஆம்லெட்லாம் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ சின்னதாக பீஸ் பண்ணிக்கலாம். சமூகம் கட் பண்ணி எடுத்துக்கோமா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி அடிக்கி கட் பண்ணுறோம்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக கட் பண்ணிடுவோம். நல்லா அல்வா துண்டு மாதிரி வருது. நல்லா அழுத்தி கட் பண்ணா.
தம்பி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா தம்பி? ஈஸியாக தான் இருக்கு. நைஸாக வெட்டியாச்சு. இதே மாதிரிக்கா எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். என்ன வாயில் எச்சி ஊறுதுண்ணா நீ கட் பண்ணி போய்க்கிறப்ப எனக்கு? அம்மா ஆம்லெட்டு பார்த்தோன்னே எனக்கு வாயில் எச்சி ஊறுதுண்ணே. என்ன அரைச்சிட்டேண்ணா தாளிக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆம்லெட்டுக்கு காரஞ்சாரமான மசாலா அரைச்சாச்சு. நான் அரைச்சி இதில் எடுத்துக்கண்ணே. இந்த பிளேட்டில் வலிச்சு எடுத்துக்க. தம்பி சொல்லுண்ணா. வேண்டிய காரஞ்சாரமான மிளகாய் எல்லாம் அரைச்சாச்சு. சட்டி அடுப்பில் போடுங்க. இந்த போட்டுடலாண்ணா. மசாலா ஆம்லேட் செய்கிறதுக்கு சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா சூடாயிட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தம்பி வதங்கிறதுக்கு உப்பு போடு. தம்பி என்ன போடுமா? போதுண்ணா, ஆம்லேட்லேயும் எண்ணெய் இருக்கு. சரி இதுலேயும் போதுங்க. அது சரி அதை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். எல்லா பொருளும் அம்மிலே அரைச்சிருக்கிறேன். இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். அம்மியில் அரைச்ச மஞ்சள், மிளகாய், சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை வகை இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். அரைச்ச மஞ்சள், நல்லா வதக்கி விட்டுரு தம்பி. சரி. எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தோட கலந்து விட்டுரு. ஏன்னா வெங்காயம் வதங்கிடுச்சா நல்லா? சூப்பராக வதங்கி டேஸ்ட் வாடை கம்முன்னு வருதுப்பா. சாந்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சான்னு பாருங்க. எண்ணெயெல்லாம் இப்போ பிரிஞ்சு வந்துக்கிட்டு பாருங்க. கிண்டி விடு தம்பி. இதே சும்மா அள்ளி சாப்பிடலாம் போல இருக்கு. நல்ல வாசமாக இருக்கு. மசாலா ரெடி ஆகிட்டு வெட்டி வச்சு ஆம்லேட்டை சேர்த்துக்கலாம். அள்ளி சேரு தம்பி. நல்லா கலந்து விடு தம்பி. கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குப்பா. மசாலா கூட கலந்தவொடனே என்னமா இருக்கு? எப்படி இருக்கு பாரு. பார்க்கவே செம்மையாக இருக்கு. மசாலா கேக்கு வரைக்கும் இருக்கு. அப்படி தானே இருக்கும். அது எப்படி இருக்கு பாருண்ணா. வாசத்தை பாருண்ணா கிட்ட நின்று. ஏன்னா நீ கொத்து பரோட்டா சாப்பிட்ருக்கியாண்ணா? சாப்பிட்ருக்கேன். இது வந்து கட்டிங் பரோட்டா மாதிரி இருக்கு பாருண்ணா. எப்படி இருக்கு பாருண்ணா. ஆமாம், இது ஒரு வகை செம்மையாக இருக்குண்ணா பார்க்குறதுக்கு. இங்கே பாருண்ணா. பார்க்குறதுக்கு புரோட்டா வெட்டி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஆமாம். சூப்பரான மசாலா ஆம்லெட் ரெடி ஆகிட்டு இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது தம்பி. நான் இறக்கிடலாம் வேணா? அதை இறக்கிடுவோம் தம்பி. மசாலா ஆம்லெட்டு சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்கு பாரு தம்பி. செமையாக இருக்குது. பார்க்கறதே கண்ணை பறிக்குது. தம்பி சாப்பாட்டை போட்டு புல் காட்டுவோம். போட்டுக்கிட்டு இருக்கேண்ணா சாப்பாடு. என்ன குழம்பு ஊற்று நடக்குண்ணே. ஊற்றிக்கிட்டு ஊற்று மாமல்ண்ணே. இந்த காரக்குழம்போட சேர்த்து இந்த முட்டை மசாலா சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். தம்பி சாப்பாடு ரெடியா இருக்கு. குழம்பு ஊற்றியாச்சு. முட்டை மசாலா ஆம்லெட் இருக்கு. இனிமே பொறுக்க முடியாது. உட்காந்து சாப்பிடுவோம். உட்காருங்க முடியாது. அடடா சூப்பராக இருக்குண்ணா தம்பி. இந்த கார குழம்புக்கும் இந்த சோறு நல்ல சூடுண்ணா. சோறு ஆம்லெட்டு முட்டை ஆம்லெட் மசாலாவுக்கும் என்னமா இருக்கு பாரு தம்பி. சரியான சூடாக இருக்கு தம்பி. அது அடிக்க போறோமா தம்பி. இனிமே பசி தாங்காது. சாப்பிடுவோம் தம்பி. சாப்பிடுவோம் ஆமாண்ணே. செமையாக இருக்குப்பா. சூப்பர். ஆம்லெட் மசாலா நம்பர் 1 சாப்பிட்றதுக்கு. நான் எப்படி இருக்குண்ணா? செமையாக இருக்குது தம்பி. பேச முடியாத புல்லாக இருக்கு. ஆளுங்க சவுண்டே காணா. ஓடி இருக்குது தம்பி. மில்டர் சவுண்ட் தான் வருது. பேசுறதுக்கு பேச முடியல. அந்த இது அதோட பேசிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. இதோட சுவையாக பார்த்தோன்னா எங்க பேசுறது. மசாலா ஆம்லெட் சுவையாக பார்த்தோன்னே
மசாலா ஆம்லெட் சுவையை பார்த்த உடனே பேசுறதுக்கே வாய் வரல தம்பி. சாப்பிடுறதுதான் பேசுறதுதான் சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவாங்க தம்பி. உனக்கு கிடைக்காதுன்னு பயப்படுறியானே? ஆமா ஆமா. இல்லைண்ணா உனக்கும் வைக்கலாம் பயப்படாதாண்ணா. இல்ல யார் பாட்டு முன்னாடின்னு அடிக்கிறாங்கப்பா. அது ஆம்பளை பார்த்த உடனே பாட்டு வெளுத்து வர்றாங்கப்பா. நீ பேசி உனக்கு மேனங்கிறத சாப்பிட்ணானே நீ பேசிக்கிட்டே இருக்க, நாங்க பேசாம சாப்பிட்டுறோம். இந்த முட்டையை வாங்கி அதுல கடல மாவை சேர்த்து ஆம்லெட் போட்டு அதுல இதோ மசாலா கலந்து சாப்பிட்டோம்னா சொல்லவே முடியாதப்பா. பிரமாதமா இருக்கு. அதான் தம்பியான ஒரு வாய்க்காடுல 3-4 வாய் சாப்பிட்டுறாங்க. அவ்வளவு ஒரு ருசியா இருக்குண்ணா, அதனால நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோண்ணே. நீ பேசிக்கிட்டே இருக்க, நாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் பாருண்ணே. எல்லாம் வந்து இதுல இருக்கிற மசாலா எல்லாமே வந்து அம்மிலே அரைச்சதுண்ணே. இப்போ திங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு ருசியா இருக்கு, எவ்வளவு சுவையா இருக்கு பாரு திங்கிறதுக்கு. அதான் நம்பர் 1 டேஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு டேஸ்டே நான் சாப்பிட்டது இல்லையா. மசாலா ஆம்லெட்டு செமையா இருக்கு, வேற லெவல்ல இருக்குண்ணா. ஆமா ஆமா, பிரமாதமா இருக்குண்ணா. குழம்ப ஊற்றி விடுண்ணா, குழம்பு பத்தலை. இந்த பக்கம் ஊத்துனா எங்க பக்கம் எல்லாம் போட்டு அடிங்கப்பா. என்னென்ன தின்னுங்க. ஏன்னா எல்லாமே நாங்க சாப்பிட்டோம்னா எங்க பக்கம் சோறு இருக்கும். எல்லாம் தான் சாப்பிட்டுட்டீங்களா? நானே குழம்பு ஊத்துறதுக்கு இதுக்கு தானே ரெடியா இருக்கேன். அந்த பக்கம் சோறு இருக்கான்னு பாரு, நம்ம தான் சாப்பிடாம இருக்கோம். அங்க தானே சோறே இருக்கு, எங்க பக்கம் சோறே இல்லப்பா. நீங்க வெட்டி எடுக்கிறீங்க. நெருக்க இயற்கை காத்துல குளத்தடி ஓரத்துல இந்த கோழி முட்டையில செஞ்ச மசாலா ஆம்லெட்டை சாப்பிடும்போது ஆடாடாடாடா என்ன இன்பம். தம்பி சாப்பாடு எப்படிப்பா இருக்கு? செம்மையா இருக்குண்ணா. செமையா புல்லா வயறு முட்டை சாப்பிட்டாப்பா. அது கோழி போட்ட முட்டை இல்ல, ஆம்லெட் போட்டுருக்கீங்களா? மசாலா ஆம்லெட் அப்படியே புல் வட்டாட்டு புல்லா அடிச்சுட்டானே. அது கொத்தக்கார ஓடும். அடி அடி நல்லா குளிர்ந்த காத்தா இருக்கு. குளிர்ந்த காத்துல கொத்தக்கார ஓரத்துல கோழி போட்ட முட்டை இல்ல, புல் கட்டுற மசாலா வச்சு நாங்க ஒரு புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்க சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அம்மா இது மசாலா ஆம்லெட்டு நல்லா புல்லா சாப்பிடுங்க. அக்கா மசாலா ஆம்லெட்டு நல்லா புல்லா சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஐயே மசாலா ஆம்லெட்டு நல்லா புல்லா சாப்பிடுங்க. மசாலா ஆம்லெட்டு